ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரத்தில் கறவைகள் பின் சென்றுங்கிற பதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே பதத்தை அனுபவிக்கலாம். பசுமாட்டுக்கு பின்னாடி போகிறதே பாக்கியம். பசுமாட்டோட பாதம் மண்ணில் பட்டு அதுலேருந்து வரக்கூடிய புழுதி நம்ம மேலே பட்டா அதுவே புண்ணியம், அதுவே ஒரு நீராட்டம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். 7 விதமான நீராட்டங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. முதல் ஸ்நானம் வாருணம். நதியிலோ குளத்திலோ கிணற்றிலோ அழுந்தி நீராடணும். அந்த அழுந்தின நீராட்டத்துக்கு வாருணம் அப்படின்னு பேர். இரண்டாவது ஆக்னேயம்ங்கிற நீராட்டம். ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்திலேந்து வரக்கூடிய பஸ்மத்தினால உடலை தூய்மைப்படுத்திக்கிறது. மூன்றாவது மந்திர ஸ்நானம். மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிண்டா அதுக்கு மந்திர ஸ்நானம் அப்படின்னு பேர். நான்காவது மானச ஸ்நானம். அதை விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொல்லுவா. மனசார பகவான் திருமேனியை தியானிப்பது. ஐந்தாவது திவ்யம். சூரியன் தெரியும் போதே மழை பொழிஞ்சுதானால் அந்த மழையில நம்ம நனைஞ்சா அந்த ஸ்நானத்துக்கு திவ்யம் அப்படின்னு பேர். ஆறாவது ஸ்நானம் பௌமம். இது வியாதி உள்ளவாளுக்கு. ரொம்ப மூப்பு படுத்துன்னு இருக்கா அப்படின்னா வியாதியில ஈரத்துணியால அவளோட உடம்ப துடைப்பா. ஏழாவது ஸ்நானம் வாயைவம். இது கோர் ரஜஸ்நானம் அப்படின்னு சொல்லுவா. பசுமாடுகள் கூட்டமா ஒரு மந்தையா போச்சுன்னா அது பின்னாடி நம்ம போகணும். அதோட பாதம் பட்டு கிளம்பக்கூடிய அந்த புழுதி நம்ம மேல பட்டா அதுவே ஸ்நானம். அதுக்கப்புறம் தனியா ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இப்ப கண்ணன் ஆண்டாளை பார்த்து சொல்றான், கறவைகளான பசுக்கள் பின்னாடி போறேன் இல்லையா, அதுவே பெரிய நீராட்டம், பெரிய புண்ணியம் உங்களுக்கு. அதனால நான் இதுக்கே அனுகிரகம் பண்ணிடுறேன் அப்படின்னா. இரு கிருஷ்ணா, அவசரப்படாத அப்படின்னு சொன்னா ஆண்டாள். ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். பாட்டை மறுபடியும் நீ ஒழுங்கா கவனிக்கல. பசுக்கள் பின் சென்றுன்னு நாங்க பாடல, கறவைகள் பின் சென்றுன்னு இருக்கு. அப்போ அந்த கறவைகள்ல எருமை மாடும் இன்க்ளூடட், ஆடும் இன்க்ளூடட் அப்படின்னு சொன்ன ஆண்டாள். ஆட்டோட காலடி புழுதி நம்ம மேல படவே கூடாதுங்கிறது சாஸ்திரம். 2 ஆட்டுக்கு நடுப்புற நம்ம போனோம்னா தீட்டு, அதுக்கு நம்ம தனியா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஒரு சத் பிராமணர் இருந்தார். ஆச்சார அனுஷ்டான சீலரவர். மந்திரம் சொல்லி சொல்லி தான் பூணூல்லாம் திரிப்பார் அவர். அதுதான் அவருடைய தொழில். ஒரு நாள் திரிச்சு வச்ச சில பூணூல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்து, இதுக்கு ஈடான தங்கம் கொடுங்கோ, நான் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இந்த பூணூலுக்கு எத்தனை தங்கம் ஆக போறதுன்னு 10 கிராம் தங்கத்தை தராசு தட்டுல வச்சான். அது ஈக்குவல் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை வச்சுட்டே வந்தான். அது ஈக்குவல் ஆகவே மாட்டேங்கிறது. அந்த சமயம் மந்திரி ராஜாவோட காதுல ஏதோ சொன்னான். ராஜா அந்த பிராமணரை நாளைக்கு வாங்குவோன்னு சொல்லி அனுப்பிட்டார். அடுத்த நாள் அந்த பிராமணர் வந்தார். அந்த பூணூல வச்சார். 1 கிராம் தங்கம் கூட நிக்கல. ஏன்? அந்த பிராமணர் வரப்போது ஆட்டு மந்தைகளை குறுக்க விட்டுட்டான் மந்திரி. அந்த பிராமணரும் டென்ஷன்ல என்ன பண்ணிட்ட, சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லாம வந்துட்டார். ஆட்டோட தூளி பட்டதுனால அந்த பூணூலோட பவித்திரம் போயிடுது. இதனால தான் அந்த காலத்துல அக்ரஹாரத்துல ஆடுகளை உள்ளேயே விடமாட்டான். இப்போ ஆண்டாள் சொல்றா, நாங்க எருமை ஆடுன்னு எல்லாத்து பின்னாடியும் போவோம் கிருஷ்ணா, அது எப்படி தூய்மையாகும் அப்படின்னு கேட்டான். கரெக்ட் தான், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணன். அப்புறம் சொன்னா, சரி
இப்போ அடுத்து என்ன பண்ணுவேன், அதுலேருந்து ஏதாவது எடுத்து பலனை கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, கானம் சேர்ந்து அப்படின்னு சொன்னான். காட்டுக்கு போவோம் அப்படின்னா. வெரி குட். நைமிஷாரண்யம், தண்டகாரண்யம், பிருந்தாரண்யம் இதெல்லாம் எவ்வளவு அழகான காடுகள் தெரியுமா? புண்ணிய கஷேத்திரத்துக்குன்னா போயிருக்கேள், அங்க ரிஷிகள்லாம் இருந்திருப்பா, அவளெல்லாம் சேவிச்சிருப்பேள், ஆசீர்வாதம் வாங்கின்றிருப்பேள். நீங்க அந்த காட்டுக்கு போனதுக்கே நான் அனுகிரகம் பண்ணலாம், வாங்கோ நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னான். கண்ணா, திருப்பி திருப்பி பாட்டை நீ சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நாங்க வெறும் கானம் சேர்ந்து அப்படின்னு சொல்லல, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அப்படின்னு சொன்னோம். அந்த கறவைகள் எந்த காட்டுக்கு மேய போறதோ அந்த காட்டுக்குத்தான் நாங்க போவோம். நீ சொல்ற நைமிஷாரண்யம்லாம் அந்த காட்டுக்கெல்லாம் நாங்க போகவே மாட்டோம். அதுக்கெல்லாம் போறதுக்கு எங்களுக்கு அட்ரஸும் முதல்ல தெரியாது. சரி, கிருஷ்ணன் சொன்னான், நோ ப்ராப்ளம், இத நான் கர்மயோகமா எடுத்துக்கிறேன். ஏன்னா அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை அதை பெருமாளுக்கு செய்யற பூஜையா நினைச்சு அதால கிடைக்கக்கூடிய உலகியல் பலன்ல நாட்டம் இல்லாம செய்யறது தான் கர்மயோகம். அப்போ ஆயர்களான உங்களுக்கு பசுமாடுகள், எருமை, ஆடு இதெல்லாம் மேய்ச்சிண்டு அது பின்னாடி போகணும், அதை பராமரிக்கணும். அதை நீங்க கரெக்டா செய்யறீங்க இல்லையா? அதுவே போரும், எனக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னா. கர்மயோகம்ங்கிற டெஃபனிஷனை பகவத்கீதையில கண்ணனே சொல்றான் ஒரு சோஸ்திரத்துல, ஒரு ஸ்லோகத்துல. மயி சர்வாணி கர்மாணி சன்யஸ்ய அத்யாத்ம சேதசாம் நிராசீர் நிர்மமோ பூத்வா யத்யஸ்வ விகதஸ்வரகம். இந்த ஸ்லோகத்துக்கு அருமையா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நம் ராமானுஜர் தன்னுடைய கீதா பாஷ்யத்துல. அதுல அவர் சொல்ற, ஒரு கர்மாவை நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம பகவான் செய்விக்கிறான், நம்ம என்னை செய்ய வைக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கணுமா. இதை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணுமா. இதனால கிடைக்கக்கூடிய உலகியல் பலன்ல பற்று வைக்காம இதனால பகவான் மகிழ்வான்னு நினைச்சுண்டு செய்யணும் அப்படிங்கிறார். இப்படி அவ அந்தந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சா லோகமே ரொம்ப க்ஷேமமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இந்த பேஷண்ட்னால எனக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. இவனுக்குள்ள பகவான் இருக்கான், இவனுக்கு நான் வைத்தியம் பண்ணினா பகவான் சந்தோஷப்படுவான்னு நினைச்சுண்டு அவர் பண்ணணுமா. அப்போ கிடைக்க வேண்டிய ஃபீஸும் தன்னால வந்துடும், அந்த பேஷண்ட்டுக்கும் வியாதியும் சீக்கிரமா குணமாயிடும். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அந்த தொழிலை ஒவ்வொருத்தரும் இப்படி நினைக்கணும், அவளோட தொழிலை அப்படி நினைக்கணும். இப்படி ராமானுஜர் அழகா வியாக்கியானம் பண்ணி காமிச்சார். ஆண்டாள் கிட்ட இத சொல்லி கிருஷ்ணன் சொல்றான், நீங்கள்லாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து போய் அந்த கர்மயோகத்தை அழகா பண்ணியிருக்கேள், அதனால உங்களுக்கு நான் பலனை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான் கண்ணன். ஆண்டாள் சொன்னா, கிருஷ்ணா இந்த டெஃபினிஷன்லாம் எங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா நாங்க காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொன்னான். ஏதோ சாப்பாட்டுக்காக இதெல்லாம் பண்றோம், நாங்க மாடு மேய்ச்சாதான் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும், அதுக்காக பண்றோமே ஒழிய நீ சொல்ற கர்மயோகத்தை எல்லாம், கர்மயோகம்னா என்னன்னே எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு விட்டான். உடனே கண்ணன் பார்த்தான், பரவாயில்ல, காணம் சேர்ந்து உண்போங்கிறேன், சாப்பிடுவோம் அப்படிங்கிறேன். அப்படி சாப்பிடுற போது அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு பகவானுக்கு கண்டருளை பண்ணிட்டு சாப்பிடுவேளா? அப்படி சாப்பிட்றதே ஒரு பிரேயர் தான், அதுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். கானம் அப்படின்னா காடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, இசை அப்படின்னு சொல்லலாம். பிருந்தாவனத்துல கோஷ்டி வஞ்சனைங்கிற மகா பாப்பத்துக்கு இடமே இல்லாதபடி கண்ணனும் கோபச்சிறுவர்களும் கூடி இருந்து சாப்பிடுவாளாம். அந்த சமயம் கண்ணன் வேணுகானம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்படுறது.
கூடி இருந்து சாப்பிட்ற போது 5 வயசு குழந்தைகள் டிஃபன் பாக்ஸை திறந்தா தான் வாயில போட்டுக்கணும்னு தோணுமே, நல்ல பசி வேறையே, ஆனா போட்டுக்காதா, கண்ணனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுமா. இதுதான் கண்டொருள பண்றது. அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குல குழந்தைகள் தான் பிராமணா சா விபஸ்சிதான்னு கூடியிருந்து பெருமாளும் அமுது பண்ற. இங்க போக்தாவா காட்சி அளிக்கிறான் கண்ணன். இதத்தான் யக்ஞபுக் பாலகேளி அப்படிங்கிற சுகபிரம ரிஷி பாகவதத்துல. இத்தனை லீலைகளையும் ஆண்டாள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு அழகா சொல்லிட்டார். இன்றைக்கும் நம்மளுடைய சம்பிரதாயத்துல கோஷ்டி விநியோகம் நடக்கும். அந்த சமயம் சில சோஸ்திரங்கள்லாம் சொல்வார்கள். சுவாமி தேசிகன் அருளிய சுதர்சனாஷ்டகம், தசாவதார சோஸ்திரம் இத்தனையும் சொல்வார். அது முடிஞ்ச உடனே தான் சாப்பிடணும். இதைத்தான் கானம் சேர்ந்து உண்போம். கானம்னா இந்த இடத்துல சோஸ்திர பாடங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு வகை ஆராதனம் தான். சாப்பிட்றதும் பல் தேய்க்கிறதும் மிகவும் நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய சாஸ்திரம். சாப்பிட்ற போது பல்வேறு சிந்தனைகள் கவலைகளோட சாப்பிட்றது கூடாது. சாப்பிட்ற போது என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படிப்பட்ட உணவை சாப்பிடணும்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அருளினதை அடுத்த வாரம் நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.